Good afternoon traders and viewers. Welcome to my YouTube channel Top Trader Tamil. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாக் செலெக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ராடேல நம்ம ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற லாஜிக் என்னங்கிறது புரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் லிங்கோட ஸ்க்ரீனர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் டெலிகிராம் வந்து எனக்கு கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா இதே ஸ்கேனர் வந்து நம்ம லைவ்ல வந்து எப்படி வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சார்ட் லிங்கோட ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கான பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025. ஸோ இங்கே பாருங்க. ஸோ அன்னைக்கு நமக்கு என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, ஃபெடரல் பேங்க் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மந்தோட டேட் வைஸாக வந்து என்னென்ன ஸ்டாக் வந்து ஃபில்டர் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஆர்விஎன்எல், என்பிசிசி, இண்டுஜிங்க், மணப்புரம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ இது எல்லா ஸ்டாக்குமே வந்து இன்னைக்கு நம்ம இன்ட்ராடேக்கான செட்டப்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம ட்ரேடிங் வியூல பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்றத. ஸோ நம்ம ஆர்விஎன்எல் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஆர்விஎன்எல் என்எஸ்சி ஸ்டாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு தேதி 26 டிசம்பர். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேன்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு 45 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்ல. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க தெரிஞ்சா நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக பண்ணலாம். அடுத்தது என்பிசிசி. ஸோ பாருங்க என்பிசிசி ஸ்டாக்கும் பாருங்க ஓப்பன்ல இருந்து ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து 5% 5.86 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது இந்துஜிங்க். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகி அப்படியே வந்து ஒரு கன்சால்டட் ஜோன்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து சொல்லித்தரோம். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா மணப்புரம். ஸோ மணப்புரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கல, ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் டேல வந்து நமக்கு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ பட் இதோட ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 949லேயே வந்து நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிட்டு நமக்கு வந்து 32 பாயிண்ட் வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேனர் வேணும் அப்படின்னா ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி அங்கே வந்து கேளுங்க. இந்த ஸ்கேனர் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான் சார்ட் லிங்கோடது. பட் இதோட டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ரியல் டைமில் வேணும் அப்படின்னா நம்ம கூகுள் ஷீட்டில் வந்து இதை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணி கேளுங்க. நியூ இயர்லேருந்து இப்போ பயன்பாட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டாக் ஆப்ஷனில் டேரெக்டாக ஈக்விட்டி பை பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து
F1 ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி.